ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் அத்தியாயம் 10. அப்பா ராமசுப்பிரமணியனும் அம்மா தனமும் உறவுக்காரர் வீட்டு கல்யாணத்திற்காக காலையிலேயே புறப்பட்டு போனவர்கள் இன்னும் வந்திருக்கவில்லை. பவித்ரா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள். பவித்ரா குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ஆச்சரியமாய் இருந்தது. என்றுக்கும் இல்லாமல் அவள் வீட்டுக்கு வந்திருந்தாள் பானுமதி. முந்தானையை இழுத்து போர்த்தியபடி முகம் முழுவதும் கவலையாய் காணப்பட்ட பானுமதி சின்னதாய் சிரித்து வரவேற்றாள் பவித்ரா. அடடே, வாங்கத்த. என்ன பண்ணிட்டு இருக்க பவித்ரா? பால் கொடுக்கட்டையா? அதானே அத்தை உங்கள் பிள்ளைக்கு பிடிக்கும். பணக்கார இடத்துல கல்யாணம் பேசியாச்சு. நீங்கள் தான் எனக்கு ஸ்வீட் கொடுக்கல. நானாவது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் தரலாம் தான் செஞ்ச அத்தை. இயல்பாய் சிரிப்பவள் போல் சிரித்தாள். எவ்வளவு தான் மறைத்தாலும் அந்த கண்கள் காட்டி கொடுத்து விடுமே. போன முறை நான் பண்ணி தந்த பால் கொடுக்கட்டைய உங்கள் புள்ள தின்னவே இல்லாத. நான் அவருக்காக ஆசையாக ஸ்பெஷலாக பண்ணினது இது. இன்னைக்காவது இதை எப்படியாவது அவரை தின்ன செஞ்சிடுங்க அத்தை. பாத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்த பால் கொடுக்கட்டையில் நெய்யை ஊற்றினாள் பவித்ரா. என்ன அமைதியான பக்குவமான பொறுமையான பெண்! இவளை மனைவியாய் அடைய சசிக்கு கொடுத்து வைக்கவில்லையே. வேதனையோடு பவித்ராவை ஏறிட்டாள் பானுமதி. உடம்பு நடுங்கியது. முகத்தை மூடிக்கொண்டு, என்னோட சசியை யாராவது என்கிட்ட பிரிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு பவித்ரா. கதறி கதறி அழத் தொடங்கினாள் பானுமதி. கடந்த காலம் கண்ணுக்குள் நிழலாடியது. பானுமதியின் கடந்த காலம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அத்தியாயம் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.